My dear students, this is RSR Max, the pair of linear equations. இதில் வந்து இப்போ நம்ம போட்டுருக்கலாம் கொஞ்சம் ஹார்டர் சம். அது மாதிரி வந்து இப்போ செகண்ட் சம் பார்க்கணும். The given equation is ax plus by equal to a minus b. You call it as equation number 1. bx minus ay equal to a plus b, equation number 2. இது வரைக்கும் நம்பர் இருந்துச்சு, நம்பரில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருந்தோம். இப்போ எல்லாமே எழுத்தில் தான் இருக்குது. இப்போ எழுத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கேன்சல் பண்ணணும். இப்போ ax plus by equal to a minus b is the first equation. bx minus ay equal to a plus b is the second equation. இதில் வந்து நம்ம ஏதோ ஒன்று கேன்சல் பண்ணணும். எக்ஸை கேன்சல் பண்ணணும், இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணணும். அதுக்கு வந்து எந்த எழுத்துக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு பார்க்கணும். அது இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த வந்து பிக்கு அதாவது ஒய்க்கு முந்தி ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒய்க்கு முந்தி மைனஸ் இருக்குது. ஒய்க்கு முந்தி தான் ப்ளஸ்ஸும் மைனஸும். அந்த எழுத்தை விட்டுருங்க, பிஏ இருக்கட்டும். சைன் வர முக்கியம். ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ்ஸு, ஒய்க்கு முன்னாடி மைனஸ். அப்போ ஈஸியாக ஒய்யை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா நம்பரை ஒன்றாக்கணும். இங்கே ஒய்க்கு முந்தி உள்ள நம்பரும் அங்கே ஒய்க்கு உள்ள முந்தி உள்ள நம்பரும் சேமாக இருக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஏபின்னு வரும். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக பிஆல் மல்டிப்ளை பண்ணால் ஏபின்னு வரும். அது நம்பராக இருந்தால் நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டுடலாம், இல்லாட்டி நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். இங்கே எழுத்தாக இருக்க வசி இங்கே இந்த ப்ளஸ் பிஒய் அங்கே மைனஸ் ஏஒய் சேமாக இருக்கணும்னா ரெண்டுலேயுமே ஏபி எழுத்து வருது. அதனால் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஏஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ஏபிஒய்னு மாறும். இங்கே இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக பிஆல் மல்டிப்ளை பண்ணால் ஏபிஒய்னு மாறும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு ஏ, தென் செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு பி. இதை ஃபுல்லாக ஏஆல் பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு பிஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி. 1 2 3 எழுத்து ஏஆல் பெருக்கிட்டேன். இதை சிம்பிளை பண்ணோம்னா அது சிம்பிளை பண்ணாச்சுன்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஏபிஒய். இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி ஏபி. இதுதான் கரெக்ட் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து யூ கேன் கால் இட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக பிஏல பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக பிஏல. அப்போ பி இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் பிஎக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு செகண்ட் நம்பர் ஏஒய் ஈக்குவல் டு பி இன்ட்டு இந்த ஆர்ஹெச்எஸ் நம்பர் ஏ ப்ளஸ் பி. b into b, b square x minus b into a minus ba into y equal to b into a ba plus b into b b square. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்படி 2 வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், கணக்கு ஆரம்பிக்கும் போது இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்க்கு முந்தி ப்ளஸ் பி, செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்க்கு முந்தி மைனஸ் ஏ. இப்போ இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ண பிறகு ஒய்க்கு முந்தி ஏபி ப்ளஸ் ஏபி, ஒய்க்கு முந்தி மைனஸ் ஏபி. பிஏ ஏபி ரெண்டும் ஒன்று தான், பெருக்கல் வந்து எல்லாம் சேம் தான். இப்போ ஈக்குவேஷன் ஒய்யை கேன்சல் பண்ண போகிறோம். ஒய்க்கு முந்தி ப்ளஸ் மைனஸ் இருக்குது, டிஃபரெண்ட் சைன் இருக்குது. டிஃபரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா டிஃபரெண்ட் சைன்னா ஈக்குவேஷன் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ எடுத்து போட்டுங்க. ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏபிஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதுக்கு கீழே பி ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஏபிஒய்ஏ பிஏஒய் ஏபிஒய்லாம் சேம் தான் ஈக்குவல் டு பி ஸ்கொயரை முந்தி போட்டுக்க, ஏபிஏ பக்கத்தில் போட்டுருக்கோம். இந்த பிஏன்னா ஏபின்னு போட்டுக்கலாம், ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, பெருக்கல் தான். பி ஸ்கொயர் கரெக்டாக போட்டேன் பாரு. ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஏபிஒய் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி, இது கரெக்டு. செகண்ட் ஈக்குவேஷன் பி ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் பிஏஒய்னா ஏபிஒய்லாம் ஒன்று தான் ஈக்குவல் டு இடம் மாற்றி போட்டிருக்கேன், ஈஸியாக கேன்சல் ஆகும். பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு போட்டிருக்கோம். இப்போ ரெண்டையுமே நம்ம டிஃபரெண்ட் சைன் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ இதை ஆட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். அடுத்த ரெண்டையும் ஏபிஒய் ப்ளஸ் மைனஸ் ஏபிஒய் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் கீழே உள்ளது பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. பாருங்கள், இப்போ வந்து இந்த ஏ ஸ்கொயர் எக்ஸு அது கீழே பி ஸ்கொயர் எக்ஸு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டோம். இங்கே இது ப்ளஸ் ஏபிஒய், இந்த ப்ளஸ் மைனஸ் ஏபிஒய் ரெண்டு ஒன்று தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் கீழே உள்ள ரெண்டாவது நம்பர். இப்போது இந்த ப்ளஸ் ஏபிஒய் மைனஸ் ஏபிஒய் கேன்சல், மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி கேன்சல். இப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் எக்ஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் தான், பி ஸ்கொயர் எக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இல்லை எக்ஸை காமனாக எடுத்துடலாம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காமனாக எடுத்தாச்சு. இங்கேயும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். தப்போர்
therefore x equal to this gives x equal to a square plus b square divided by இந்த a square plus b square. இது என்ன அடிச்சிட்டோம்னா 1. therefore x equal to 1 ஒரு ஆன்சர் வந்துட்டு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஏல மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக பிஏல மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஒய்யை தான் கேன்சல் பண்ண போகிறோம். ஒய்க்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது, டிஃபரன்ஸ் சைன் இருக்குது, அதனால் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். எந்த எழுத்து கேன்சல் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கணும், நம்பர் சேமாக இருக்கணும். ஒய்க்கு வந்து ப்ளஸ், ஒய்க்கு வந்து மைனஸ், ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் ஏபி சரியாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனை தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள மொதல் நம்பர் ப்ளஸ் ரெண்டாவது நம்பர் இங்கே போட்டேன். அடுத்தது ப்ளஸ் ஏபிஒய் மைனஸ் ஏபிஒய் இங்கே வந்துட்டு. a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஃபஸ்ட் நம்பர், பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி செகண்ட் நம்பர். எப்படி ஆட் பண்ணும்போது இந்த a ஸ்கொயர் எக்ஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏபிஒய் மைனஸ் ஏபி கேன்சல், மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி கேன்சல், a ஸ்கொயர் பி ஸ்கொயர் மட்டும் இருக்குது. இதில் வந்து எக்ஸை காமனாக வெளில எடுத்துறேன். இங்கே எக்ஸ் போயிட்டுனா பேலன்ஸ் a ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர். therefore எக்ஸ் மட்டும் வேணும்னா திஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை திஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கட் பண்ணால் 1. நான் இப்போ இந்த ஒய் கண்டுபிடிக்கணும். அதில் இந்த ஈக்குவேஷன் எதை வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அது இந்த ஈக்குவேஷன் வேணால் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்லேயே போடலாம். நம்ம substitute, put x equal to 1 in equation number இந்த 1 ஃபஸ்ட்டில் போட்டாங்க equation 1. what is equation 1? ax plus by equal to a minus b. இப்போ a into xக்கு பதிலாக அந்த 1 போடுறேன். a into 1 plus b into y equal to a minus b or a plus a into 1 a plus by equal to a minus b. therefore by equal to a minus b. அது அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் ஏ இங்கே போனால் மைனஸ் ஏ. ஓகேவா? இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாம். therefore by equal to மைனஸ் பி தான் பேலன்ஸ் இருக்குது. therefore y equal to this minus b divided by this b. பெருக்கல் தான் வகுத்துல போயிடும். இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா அவசரம் 1 போட்டால் மைனஸ் 1 வரும். இந்த மைனஸ் விட்டுறக்கூடாது. therefore y equal to minus 1. therefore our solution is, therefore the solution is x equal to 1 y equal to minus 1. இந்த கணக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாம் எழுத்தில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் சால்வ் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக x equal to நம்பர் வந்துட்டு x equal to 1 y equal to minus 1. இப்போ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது சரியாக இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு எல்லாம் வேணாலும் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் எடுத்து போட்டு பார்ப்போம். வெரிஃபிகேஷன் bx மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி வரணும். இது ஈக்குவேஷனுக்கு எழுதியிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒய் 1 ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 போட்டால் இந்த ஆன்சர் வரணும். இப்போ பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன் மைனஸ் ஏ இன்ட்டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1 போடுறேன். இப்போ பி இன்ட்டு 1 பி 2 மைனஸாக ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு ஏ இந்த வர வேண்டிய ஆன்சர் a ப்ளஸ் பி வந்துட்டு போகிறேன். therefore ஈக்குவல் டு a ப்ளஸ் பி. ஆன்சர் இஸ் வெரிஃபைட், சொல்யூஷன் இஸ் வெரிஃபைட். therefore இந்த b ஈக்குவல் டு b ப்ளஸ் ஏன்னு வந்துட்டு. therefore சொல்யூஷன் இஸ் ரைட். இது வந்து முதல்ல பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வருமானு தெரியாது. எல்லாம் எழுத்தில் இருக்குது. பட் when you get the answer x equal to 1 y equal to minus 1, this is the right answer. இதுபோல் நிறைய சேலஞ்சிங் சம்ஸ் இருக்குது. ஒர்க் அவுட் ஆல் த சம்ஸ் நிறைய நீங்கள் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுங்க ஒன் பை ஒன்னாக. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து வெரி வேல்யூபிள். நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடணும். புரியுதா, புரியாமல் இருக்கா, ஈஸியாக இருக்கா, இல்லை எது மாற்றணுமா, இல்லை வேறு எப்படி சொல்லணுமா அப்படிங்கிறலாம் நீங்கள் சொல்லணும். therefore subscribe RSR Max. அது நான் போடுற சமயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.